ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5th தமிழ் ஃபஸ்ட்டு டைம் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். மொத்தம் 30 வினாக்கள் எடுத்திருக்கேன். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுன்றதுனால ஜஸ்ட்டு 30 எடுத்திருக்கேன். போக போக நம்ம வந்து கொஷினை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய நிறை குறைகள் இது தொடர்பாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் கூகுள் ஃபார்மில் தான் இந்த கொஷினை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இதனால் உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதில் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுதுகிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ரெண்டாவது, இந்த லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்கறதுனால நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இதேமாரி தொடர்ச்சியாக டெஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரி, இந்த டெஸ்ட்டை எழுதுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் கடைபிடிக்கணும் அதை மட்டும் பார்த்தரலாம். எடுத்ததுமே உங்கள் இமெயில் ஐடி கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் பேர் கேட்கும், கொடுக்க விருப்பப்பட்டால் உங்கள் பேர் கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு நிக் நேம் கூட நீங்கள் கொடுங்க. ரெண்டாவது, இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினு. சரியான வினை மரபை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. ஆடு அப்படின்றதுக்கான வினை மரபு என்னன்னு கேட்டிருக்கோம். இதுக்கான ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த வட்டமாக இருக்கிறதுல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் இதில் செலக்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் தவறான ஆன்சரை செலக்ட் பண்ணிட்டீங்க, மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இதோ ரைட் சைடு கார்னரில் கிளியர் செக்ஷன் இருக்குது இல்லையா, அதை ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும். ஏற்கனவே நீங்கள் தேர்ந்தெடுத்திருந்த ஆப்ஷன் போயிடும். நீங்கள் அதுக்கப்புறமா சரியான ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கலாம். சரிங்களா? இதேமாரி மொத்தம் 30 கொஷின் உங்களுக்கு 1 by 1 வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 30க்கும் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே லெஃப்ட் சைடு கார்னரில் சப்மிட்னு இருக்கு இல்லையா, அந்த சப்மிட் கொடுக்கணும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த கிளியர் ஃபார்ம் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பண்ண 30 ஆன்சருமே போயிடும். நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னது, சப்மிட். நான் இது வரைக்கும் என் இமெயில் ஐடி கொடுக்கல, அதனால் அது என்ன பண்ணுதா, இமெயில் ஐடி கொடுக்க சொல்லுது, நேம் கொடுக்க சொல்லும். கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு நேம் ஒன்று கொடுத்துட்டேன். 1 2 ஆன்சரை மட்டும் சும்மா அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போது சப்மிட் நான் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுன்னா, உங்களுடைய மார்க் என்ன, எதில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வியூ அக்யூரன்சி போகணும். வியூ அக்யூரன்சி போனதுக்கு அப்புறமா சரியான விடை எது, தப்பான விடைனா நம்ம இன்ட்டு மார்க் போட்டு காமிக்கும், சரியான விடைனா இந்தமாரி டிக் பண்ணி காமிச்சிடும். ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்ட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுங்க. உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் இப்படி பண்ணலாம், இல்லை இது கொஞ்சம் மாற்றுங்க, இல்லை கொஷினை ரைஸ் பண்ணுங்கள், இல்லை கொஷினை குறைங்க, அப்படி எந்த ஒரு கருத்தாக இருந்தாலும் உங்களுடைய கருத்து என்னவோ அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை கன்சிடர் பண்ணி வருங்காலங்களில் நாம் அதை அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.